போதுமானது. அதைக் கொண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்றுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதை உணர்ந்து வன்னியர் இடஒதுக்கீட்டை அரசு உடனே வழங்க வேண்டும். இரண்டாவது, இடஒதுக்கீடு வழங்க மறுத்தால் போராட்டம். இல்லாத காரணங்களை கூறி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக அரசு மறுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் கைகட்டி வாய்மூடி ஏற்றுக்கொள்ளாது. தமிழகத்தின் சமூக படிநிலையில் மிக மிக பின்தங்கிய நிலையில் வன்னிய சமூகம் உள்ளது. அந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீடு மிகவும் அவசியம். அதை வென்றெடுக்க எந்த வகையான தியாகத்திற்கும் தயாராகவே உள்ளோம். 1980ஆம் ஆண்டில் ஒரு சாதாரண மருத்துவராக இருந்த நான் தமிழகம் முழுவதும் சென்று மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்தினோம். இப்போது வலிமையான கட்டமைப்புடன் உள்ளோம். வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்தால் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்துவோம். எந்த வடிவத்திலான போராட்டத்தை நடத்துவது, எங்கெங்கு நடத்துவது என்பது குறித்தெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பார்கள். வன்னியர் உட்பட ஒதுக்கீடு குறித்த போராட்டம் குறித்த அறிவிப்பு வன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்த போராட்டம் குறித்த அறிவிப்பு வெகு விரைவில் வெளியிடப்படும். மூணாவது, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் வன்னியர்களுக்கு பாதிப்பு இல்லை. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5 உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டால் வன்னியர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என்பவர் கூறியிருக்கிறார். திண்டிவனம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குரிய 20 விழுக்காடு இடங்களையும் வன்னியர்களே முழுமையாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்தால் 10% இடங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என்று விளக்கமளித்திருக்கிறார். இது தவறு. வன்னிய மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இப்படி ஒரு பொய்யான தகவலை சட்டப்பேரவையில் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கான அரசாணை 26/7/2021 ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து
வன்னியர் உள் இடஒதுக்கீட்டை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உயர்கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் வன்னியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் எம்பிசி மற்றும் டிஎன்சி டீநோட்டிஃபைட் கிளாஸ் வகுப்பினர் பிற எம்பிசி வகுப்பினர் ஆகியோருக்கான 7 விழுக்காடு 2.5 விழுக்காடு இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் அந்த இடங்களை எம்பிசி வி வன்னியர், வினா வன்னியர், எம்பிசி வி வகுப்பினரை கொண்டு நிரப்பலாம். அதேபோல் எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினர் அதிகம் வாழும் பகுதிகளில் எம்பிசி வி வன்னியர் வகுப்பினருக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் அந்த இடங்களை எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினர் பிற எம்பிசி வகுப்பினர் ஆகியோரை கொண்டு நிரப்பலாம் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அமைச்சர் சிவசங்கர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுதான் சமூக நீதித்துறை. அதன் அமைச்சராக இருந்த சிவசங்கர் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொண்டு பேச வேண்டும். ஆனால் அரைகுறை தகவல்களை அளித்து நாட்டு மக்களையும் வன்னியர்களையும் ஏமாற்ற முயன்றுள்ளார். இது கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு தெளிவாக கேட்குதா நான் பேசுறது? இல்லை மைக் வச்சுக்கணுமா? கேட்குது. இல்லை அடுத்த தரம் மைக்கை வச்சுன்னு சொல்லலாம். இல்லை சரியாக கேட்குதான். 4 சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்த வேண்டும். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த முடியாது, மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அது தவறு. அப்படி அவர் கூறியிருப்பது தவறு. 2008ஆம் ஆண்டில் 2008ஆம் ஆண்டில் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி மாநில அரசுகளால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியும். இந்த சட்டத்தின் 2வது அத்தியாயத்தில் 3வது பத்தியில் எந்த ஒரு மாநில அரசோ அல்லது யூனியன் பிரதேச அரசோ முறையான அறிவிக்கையை வெளியிட்டு இந்த சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையில் புள்ளிவிவர கணக்கெடுப்பின் மூலம் பொருளாதார, மக்கள் தொகை, சமூக, அறிவியல், சுற்றுச்சூழல் குறித்த விவரங்களை திரட்ட முடியும் என்று தெளிவாக கூறப்பட்டது. பீகார், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் இந்த சட்டத்தை பின்பற்றிதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை
நடத்தி இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செல்லும் என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றமும் மறுத்துவிட்டது. எனவே பொருந்தாத காரணங்களை இனியும் கூறிக்கொண்டிருக்காமல் தமிழக அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட செயலர் ஒரு நாள் கண்டிப்பாக. அடுத்தது 5, முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் சிவசங்கர் மீது உரிமை மீறல் பிரச்சனை. முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் சிவசங்கர் மீது உரிமை மீறல் பிரச்சனை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 24ஆம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை கட்சி தலைவர் ஜி.கே. மணி பேசிய போது குறுக்கிட்டு விளக்கம் அளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார் மாநிலத்தில் இதுபோன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று கூறினார். இது தவறு. பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை எந்த நீதிமன்றமும் ரத்து செய்யவில்லை. முதலமைச்சர் என்ற உயர் பொறுப்பில் உள்ள மு.க. ஸ்டாலின் அவர்கள் தவறான தகவல்களை அவைக்கு அளித்து உறுப்பினர்களை திசை திருப்ப முயன்றது மிகவும் தவறு. அதேபோல் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்த தவறான தகவல்களை அவைக்கு அளித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் அவையை தவறாக வழிநடத்த முயன்றுள்ளனர். இது அவையின் உரிமையை மீறிய செயலாகும். இதற்கான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அமைச்சர் சிவசங்கர் மீதும் உரிமை மீறல் பிரச்சனையை பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் விரைவில் கொண்டு வருவார்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் சிபிஐ விசாரணை வேண்டும். தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நச்சு சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளச்சாராய வணிகர்களுக்கு அதிகாரத்தில் உயர்நிலையில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாலும் பிற மாநிலங்களில் இருந்து மெத்தனால் கடத்தி வரப்பட்டிருப்பதால் இது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதாலும் இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில்
சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று நம்புகிறோம். ஏழு, தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் அண்மையில் நிகழ்ந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் உள்ளிட்ட மது தொடர்பான அனைத்து தீமைகளுக்கும் திமுக தான் காரணம். மது தொடர்பான அனைத்து தீமைகளுக்கும் திமுக தான் காரணம். தமிழ்நாடு முழுவதும் 1948ஆம் ஆண்டில் உத்தமர் ஓமந்தூரார் அறிமுகம் செய்த மதுவிலக்கு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் இருந்தது. அதை ஒழித்து சாராயத்தையே அறியாமல் இருந்த ஒரு தலைமுறை இளைஞர்களுக்கு சாராயத்தையே அறியாமல் இருந்த ஒரு தலைமுறை இளைஞர்களுக்கு 1972ஆம் ஆண்டில் 1972 ஆண்டில் சாராயத்தை அறிமுகப்படுத்தியது திமுக அரசுதான். மது குடிப்பதால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். நாட்டில் அதிக தற்கொலைகள், அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான். நாட்டில் அதிக தற்கொலைகள், அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் இளம் கைம்பெண்கள் உள்ளனர். இந்த கேடுகள் அனைத்துக்கும் காரணம் மதுதான். இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்ட தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். எட்டு, நெல்லுக்கு தமிழக அரசு அளித்த ஊக்கத்தொகை போதாது. 2024-25ஆம் ஆண்டில் நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை வெறும் 23 ரூபாய் மட்டும் உயர்த்தி தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. அதன்படி சாதாரண ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 105, சன்னரக நெல்லுக்கு ரூபாய் 130 வழங்கப்படும். மத்திய அரசு அறிவித்துள்ள கொள்முதல் விலையுடன் சேர்த்து சாதாரண ரக நெல்லுக்கான கொள்முதல் விலை ரூபாய் 2405, சன்னரக நெல்லுக்கான கொள்முதல் விலை ரூபாய் 2450 இருக்கும். இது போதுமானதல்ல. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொள்முதல் விலையாக ரூபாய் 3500 நிர்ணயிக்க வேண்டும். 3500 நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் உழவர்களின் கோரிக்கை. ஒடிஷாவில், அதாவது ஒடிசா, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 800 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. தெலுங்கானாவில் ரூபாய் 700 ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. அத்துடன் ஒப்பிடும்போது தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகை மிக மிக குறைவு. உழவர்களுக்கு ஓரளவாவது நியாயமான கொள்முதல் விலை கிடைக்க நெல்லுக்கு வழங்கப்படும் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 800 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 9,
பாலாற்றின் குறுக்கே ஆந்திரம் அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது. ஆந்திர மாநிலம் குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்காக தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் பாலாற்றின் குறுக்கே எத்தனை அணைகள் கட்ட முடியுமோ அத்தனை அணைகளை கட்டுவோம் என்று கூறியிருக்கிறார். இரு மாநில உறவுகளை குலைக்கும் வகையிலான அவரது பேச்சு கண்டிக்கத்தக்கது. ஆந்திர மாநிலத்தில் பாலாறு 33 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓடுகிறது. ஆந்திர மாநிலத்தில் பாலாறு 33 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓடுகிறது. அதற்குள்ளாகவே ஆந்திரம் 22 தடுப்பணைகளை கட்டியுள்ளது. அதனால் ஆந்திரத்தில் வெள்ளம் ஏற்பட்டால் மட்டும்தான் பாலாற்றில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வருகிறது. இனியும் ஆந்திரத்தில் தடுப்பணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் பாலாறு பாலைவனமாகிவிடும். எனவே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கான ஆந்திர அரசின் முயற்சிகளை தமிழக அரசு தடுக்க வேண்டும். இறுதியாக 10 சட்டப்பேரவையில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும். ஜனநாயகத்தின் 3 அங்கங்களில் முதன்மையானது சட்டப்பேரவை. ஆனால் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் ஜனநாயகத்தின் குரல் வளை நெரிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்படுவதில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் 53 துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை வெறும் 9 நாட்களில் நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் எந்த துறை குறித்தும் விளக்கமாக விவாதிக்க முடியவில்லை. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இந்த நிலையை மாற்றி பேரவை கூட்டத்தை ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு நடத்த வேண்டும். இன்னொன்று, சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்ற வாக்குறுதியும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அடுத்த கூட்டத்தொடரில் இருந்தாவது தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும். இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்படாதுன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த சுயேட்சை ஒதுக்கின சின்னமே மாம்பழ சின்னமா இருக்குது. அதை பத்தி எப்படிங்க மாம்பழ சின்னத்தை நம்ம ஒதுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நமக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு மற்ற வேட்பாளர்கள் நமக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்குறத பத்தி என்னன்னு கேக்குறாங்க ஐயா. அது தொடர்ந்து இருந்தது. இந்த கட்சியினுடைய தேர்தல் சின்னம் மாம்பழம் அப்படின்றத
சட்டப்படி இல்லைனாலும் கூட என்ன சொல்ற தர்மப்படியா தார்மீக அடிப்படையில் அது ஒதுக்கியிருக்கிறாங்க. ஐயா, தேர்தல் நேரங்களில் மட்டும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனையை பாமக முன்னெடுக்கிறாங்க சொல்லிட்டு ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. யாரு? ரகுபதி சட்டத்துறை அமைச்சருங்க ஐயா. தேர்தல் நேரத்தில் மட்டும் நம்ம இடஒதுக்கீடு அவருக்கு தோட்டத்துக்கு வந்தாருன்னா ஒரு வகுப்பே எடுக்கிறான், ஒரு வகுப்பே எடுப்பேன். அவருக்கு எப்பொழுது ஒரு அரை மணி நேரம் கிடைக்குதோ, அவருக்கு நேரம் கிடைக்குதோ, அவர் எந்த நேரம் சொல்றாரோ அந்த நேரத்தில் இங்கே வந்தாலும் அல்லது சென்னையில் ஒரு இடத்துல சொன்னாலும் சென்னைக்கு கூட நான் அவருக்கு அது சம்பந்தமாக ஒரு வகுப்பு எடுக்கிறேன். அப்பொழுது அவர் புரிஞ்சுவார். அதனால் அவர் இந்த தவறுகளை அவரே ஏற்று மன்னிப்பு கேட்க வேண்டாம், வருத்தம் சொன்னால் போதும். தொடர்ந்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் வைக்கிறோம். இடைத்தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் வன்னியர் சார்ந்த அமைச்சர்கள் தான் தொடர்ந்து பாமக பத்தியும் இந்த இடஒதுக்கீடு பத்தியும் விமர்சனம் அதிகமா செய்யறது பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஜெகத் ரட்சகன், சிவசங்கர் இவங்க தான் அதிகபட்சமா பேசுறாங்க பாமக பத்தியும். நம்மளோட போராட்டத்தை, அது நீங்க நடத்துற போராட்டம், அறிவிப்பு, இடஒதுக்கீடு கோரிக்கை, அதிக விமர்சனங்கள் அவங்க தான் வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கு எப்படி பார்க்கணும், அவங்களுக்கு அப்படி பேசலன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற மரியாதையும் போய்விடும். அப்படி பேசித்தான் ஆக வேண்டும். அவர்களுக்கு நம்ம பதில் சொல்வதை விட நாம் மக்களுக்கு நடந்ததை எல்லாம் சொல்லி வருகிறோம். என்னென்ன நடந்தது, இடப்பிரச்சனை, பணியாளருடைய நிலைமை, இதையெல்லாம் சொல்லி வருகிறோம். அப்பொழுது நானும் ஒரு 3 நாள், ஒரு நாளைக்கு 3 எல்லாம், அது மாதிரி 3 நாளைக்கு நானும் போக போகிறேன். இங்கே இந்த கோவிடியில் நடத்தணுமே அறிமுக கூட்டம், அந்த மாதிரி மேடை போடாமல் ஒரு 4 நாற்காலி போட்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன இது போட்டு, மேசை போட்டு நடத்த போகிறோம். எதையும் நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறவங்கள, அதனால் இந்த பிரச்சாரமும் மிக வித்தியாசமாக இருக்கும். 2021 அப்புறம் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வரைக்கும் நடத்தாம இருக்காங்க. 2021 எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இது வரைக்கும் எடுக்காம இருக்காங்க. அதை எடுக்க வலியுறுத்துவீங்களா? கணக்கெடுப்பே நடத்தணும். அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அது மத்திய அரசு நடத்துவாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டு அவங்க நடத்துறாங்கல்ல. புதுச்சேரியிலும் பூரண மதுவிலக்கு கோரி பாமக போராட்டம் தொடருமா? அது எத்தனை வருஷமா சொல்லிட்டு வரேன். அங்கேயே போய் கூட்டம் போட்டு சொல்லியிருக்கேன். பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லியிருக்கேன். புதுச்சேரியிலே சட்டசபையில அமைச்சர் ராஜகண்ணப்பன் ரெட்டியார்கள் வசதியானவர்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஐயா, யாரு தேவையில்லை? ராஜகண்ணப்பன் ரெட்டியார் சமூகத்தில் உள்ளவங்க எல்லாமே வசதியானவங்க, அவருக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு சட்டத்தை பேசியிருக்காரு அமைச்சர் ராஜகண்ணப்பன். அதை எப்படி பையா பாக்குறீங்க? அதாவது இடஒதுக்கீடு இப்ப கேரளாவில் எப்படின்னா எல்லா மக்களுக்கும் கேரளாவில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அந்த வகையில் ஈழவாசுக்கு மிக மிக பின்தங்கிய அந்த ஈழவாசுக்கு 14 விழுக்காடு. அதே மாதிரி கர்நாடகாவில் 6 தொகுப்பு, ஆந்திராவில் 5 6 நினைக்கிறேன் 6 தொகுப்பு. அது மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தொகுப்பினுடைய அடிப்படையில் கொடுத்தோம்னாக்கா எல்லா சமுதாயங்களுக்கும், அது முன்னேறிய சமுதாயம் முன்னேறாத சமுதாயம் அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஆனால் அது இல்லாமல் இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது பிசி, எம்பிசி,
அப்புறம் ஓப்பன் காம்படிஷன், அது ஒரு 31 விழுக்காடு. இப்போ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மொத்தம் 100. அந்த 100ல் பிசிக்கு 30. அந்த 30ல் தான் இஸ்லாமியர்களுக்கு 3.5 கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு 108 ஜாதிகளுக்கு 20 விழுக்காடு. மீதி இருக்கிற 31%, எஸ்டிக்கு ஒரு விழுக்காடு, எஸ்சிக்கு 18, அப்புறம் மீதி இருக்கிறது 31. இந்த 31 யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு சமுதாயமும் அந்த பிள்ளைகள், அந்த சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகள் அல்லது ஒரே பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் அந்த 31% எடுத்துக்கலாம். அதான் ஓப்பன் காம்படிஷன் சொல்லி திறந்த வெளி போட்டி. அந்த வாய்ப்பு இருக்கு இங்கே. தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு இது இந்த மாதிரி. தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்கள், 50 விழுக்காடு, 702 ஜாதி, ஒரே தொகுப்பு. பக்கத்து மாநிலங்கள்லாம் 6 கம்பார்ட்மெண்ட், 8 கம்பார்ட்மெண்ட், 10 கம்பார்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் இங்கே மட்டும் அப்படி இருந்தது. இப்போ நான் போராட்டம் பண்ணி 21 உயிர்களை பலி கொடுத்து ஒரே நாளில் சுட்டு, அதன் பிறகுதான் 108 ஜாதிகளுக்கு அதை 2ஆக பிரித்தாங்க. ஒரே தொகுப்பாக இருந்தது பிசியில் தான் எல்லாம். நரிக்குறவனும் பிசியில் தான் வரணும், நரிக்குறவன் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பிசியில் தான் வரணும். இந்த போயர் ஒட்டர்ன்றது ரொம்ப கீழே இருக்கிற அவங்களும் பிசி தான். எல்லாரும் பிசியில் தான் வரணும், ஒரே தொகுப்பு தான். அதை 6 தொகுப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன 6 தொகுப்பில் ஒவ்வொரு தொகுப்பிலும் எவ்வளவு என்னென்ன ஜாதிகள் அப்படின்றத ஒரு பட்டியலிட்டு கலைஞர் என்னை கூப்பிட்டு இந்த போராட்டத்திற்கு பிறகு 7 நாள் சாலை மறியல் போராட்டத்துக்கு பிறகு வீரபாண்டிய ஆறுமுகத்தை என்கிட்ட அனுப்பி ராமதாஸை கூட்டணும் அப்படின்னா இப்போ நான் போன பிறகு அதை நான் சொன்னேன். சொல்லும்போது என்ன சொன்னார், வன்னியர்களுக்கு 20% தனியாக கொடுக்கறது முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தனியாக இல்லை 6 தொகுப்புகளாக கொடுங்க. பக்கத்து மாநிலங்களில் அந்த மாதிரி கொடுக்குறாங்க 6 தொகுப்புகளாக. நம்ம அதே மாதிரி நாமும் 6 தொகுப்புகளாக கொடுக்கலாம். இந்த 6 தொகுப்புன்றது எல்லா ஜாதியும் அப்படி. அப்போது அதை நான் அவர்கிட்ட கொடுத்தேன், கலைஞர்கிட்ட. அப்போ சொன்னார், நீங்கள்லாம் தயாராக தான் வந்திருக்கீங்கன்னாரு. உங்ககிட்ட தயாராக தானே வரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்போது அதை வாங்கி பார்த்துட்டு, இப்போ வன்னியர்கள் இருக்கிற ஒரு தொகுப்பு, அதில் ஒரு 6-7 சமுதாயங்கள். அப்போ அதை பார்த்துட்டு இதில் கூட என்ன சேர்க்கலை அப்படின்னாரு. வன்னியர் தொகுப்பில் கூட என்ன சேர்க்கலை, அவரை சேர்க்கலையாம், அவருடைய சாதியை. அப்போ அவர் என்ன சொன்னார், நாங்கள் என்ன ஒரு 10,000 பேர் இருப்போம். எவ்வளவு? 10,000 பேர் இருப்போம் நாங்கள். இப்போ இதில் கூட என்ன நான் சொன்னேன், நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, அதனால் உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் நிறைய செய்ய முடியும். அதனால தான் நான் இந்த தொகுப்பில் என்னோட வன்னியர்கள் இருக்கிற தொகுப்பில் அதை நான் சேர்க்கலை அப்படின்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக தான் வச்சுருப்பீங்க அப்படின்னாரு. கடைசியில் நீங்கள் ராத்திரி பேசிட்டு கடைசியில் காலையில் வேறு மாதிரியா போயிடுச்சு. அதான் கனி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, நீங்கள் கொடுத்தது கனி இல்லை, அழுகி போகிறோம் பழம் அப்படின்லாம் சொல்லி 2 பேரும் இது பண்ணோம். அப்புறம் தேர்தலில் புறக்கணிச்சோம். அது என்னமா நடந்தது. அப்புறம் புதுசாக ஒரு இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வரும்போது 9வது அட்டவணையில சேர்க்கறதுல சிரமம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு 9வது அட்டவணையில் தான் சேர்க்கறது தான் இந்த அம்மையார், மறைந்த அம்மையார் இது பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு
அதை வலு சேர்க்கறதுக்கு நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும். அது உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. நமக்கு அது ஒரு ஆதரவான இது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அது ஒரு நமக்கு ஆதரவான ஒரு தகவல். அதாவது 1931 பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொடர்பான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. என்ன சொல்றாரு? 1931 ஆண்டுகளுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு பிற்பட்ட வகுப்பினர் எடுக்கணும்னு சொல்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படல நடத்தப்படல ஒரு நிலை இருக்கு. அதான் நடத்தணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இடையில போர் நடந்ததுனால அதை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, உலக போர் நடந்தபோது நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு இவங்க பண்ணிருக்கணும். 51 பண்ணிருக்கணும். 51 பண்ணிருக்கணும்.